பிற இனங்கள் கூட உம்மை தேடிடுமே. பிள்ளைகளாய் வந்து உம்மை பாடிடுமே. நீதியின் பாதையில் நடத்திடுமே. நேர்மையின் வாழ்வை அருளிடுமே. இரட்சிப்பு நெருங்கி வந்ததே. மகிமை உலகில் ஒளிர்ந்ததே. ஆண்டவரே, ஆலயம் எல்லோருக்கும் திறந்ததே. அன்பின் வாசல் என்றும் மூடப்படாததே. ஆண்டவருக்கே திருப்பணி செய்வோம். அவர் திருநாமம் அன்போடு போற்றுவோம். உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டு வழியிலே என்றும் நடந்திடுவோம். ஓய்வு நாளை தூய்மையாய் காத்திடுவோம். சித்தத்தை வாழ்வினிலே நிறைவேற்றுவோம். உம்மை நம்பி வாழும் எம் இதயங்கள் அருளாலே என்றும் மலரட்டும். எல்லா மக்களுக்கும் இறைமன்றாட்டின் வீடு. எல்லா இதயங்களுக்கும் அன்பின் கூடாரம். திருமலைக்கு அழைத்திடும் ஆண்டவரே. சந்நிதியில் என்றும் மகிழ்ந்திடுவோம். திருமலையில் மகிழ்ச்சி பொங்குமே. ஆலயத்தில் சமாதானம் நிறையுமே. படைக்கும் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பக்தியின் வாசம் என்றும் வீசிடுமே. எல்லா மொழியும் உம்மை துதிக்குமே. எல்லா தேசமும் உம்மை மகிமைப்படுத்துமே. அன்பின் கரங்கள் அனைவரையும் ஒன்றாய் சேர்த்து அரவணை தீடுமே. பாகுபாடு இல்லாத அன்பின் தேவனே, பாரினிலே எல்லோருக்கும் தந்தையானவரே, எம் இதயத்தை ஆலயமாக்கி என்றும் வாசம் செய்யும் ஆண்டவரே. நீதியும் நேர்மையும் நிறைந்த வாழ்வு. நம்பிக்கையால் மலரும் புதிய வாழ்வு. அருளினாலே நாங்கள் வாழ மகிமையை உலகில் அறிவிப்போம். ஆண்டவரே, ஆலயம் எல்லோருக்கும் திறந்ததே. அன்பின் வாசல் என்றும் மூடப்படாததே. எல்லா மக்களும் ஒன்றாய் சேர்ந்து என்றென்றும் உம்மை துதித்திடுவோம். திருமலையில் ஆனந்த காண்போம். சந்நிதியில் அமைதியை பெறுவோம். இறைமன்றாத்தின் வீடு எம் வாழ்வாத இறைவா என்றும் எம்மோடு இருப்பீரே.
அல்லேலூயா அல்லேலூயா உம்மன்பு என்றும் நிலைத்திடுமே அல்லேலூயா அல்லேலூயா எல்லா மக்களும் உம்மை துதித்திடுவோம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி பொதுக்காலம் 20ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். நற்செய்தி வாசகம். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 21 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண்ணொருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்றாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாகச் சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம்மாலயம் எல்லோருக்கும் திறந்ததே. அன்பின் வாசல் என்றும் மூடப்படாததே. பிற இனங்கள் கூட உம்மை தேடிடுமே. பிள்ளைகளாய் வந்து உம்மை பாடிடுமே. நீதியின் பாதையில் நடத்திடுமே. நேர்மையின் வாழ்வை அருளிடுமே. உம் இரட்சிப்பு நெருங்கி வந்ததே. உம் மகிமை உலகில் ஒளிர்ந்ததே. ஆண்டவரே, உம் ஆலயம் எல்லோருக்கும் திறந்ததே. அன்பின் வாசல் என்றும் மூடப்படாததே. ஆண்டவருக்கே திருப்பணி செய்வோம். அவர் திருநாமம் அன்போடு போற்றுவோம். உம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டு உம் வழியிலே என்றும் நடந்திடுவோம். ஓய்வு நாளை தூய்மையாய் காத்திடுவோம். உம் சித்தத்தை வாழ்வினிலே நிறைவேற்றுவோம். உம்மை நம்பி வாழும் எம் இதயங்கள் உம் அருளாலே என்றும் மலரட்டும். எல்லா மக்களுக்கும்
பொங்குமே. ஆலயத்தில் சமாதானம் நிறையுமே. படைக்கும் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பக்தியின் வாசம் என்றும் வீசிடுமே. எல்லா மொழியும் உம்மை துதிக்குமே. எல்லா தேசமும் உம்மை மகிமைப்படுத்துமே. அன்பின் கரங்கள் அனைவரையும் ஒன்றாய் சேர்த்து அரவணை தீடுமே. பாகுபாடு இல்லாத அன்பின் தேவனே, பாரினிலே எல்லோருக்கும் தந்தையானவரே, எம் இதயத்தை ஆலயமாக்கி என்றும் வாசம் செய்யும் ஆண்டவரே. நீதியும் நேர்மையும் நிறைந்த வாழ்வு, நம்பிக்கையால் மலரும் புதிய வாழ்வு, அருளினாலே நாங்கள் வாழ மகிமையை உலகில் அறிவிப்போம். ஆண்டவரே, ஆலயம் எல்லோருக்கும் திறந்ததே. அன்பின் வாசல் என்றும் மூடப்படாததே. எல்லா மக்களும் ஒன்றாய் சேர்ந்து என்றென்றும் உம்மை துதித்திடுவோம். திருமலையில் ஆனந்த காண்போம். சந்நிதியில் அமைதியை பெறுவோம். இறைமன்றாத்தின் வீடு எம் வாழ்வாக இறைவா என்றும் எம்மோடு இருப்பீரே. அல்லேலூயா. அல்லேலூயா, அன்பு என்றும் நிலைத்திடுமே. அல்லேலூயா.